நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் 1 பவுண்ட் தங்கம் பரிசா கொடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வர தங்க மழை. சோ தினமும் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் 1 பவுண்ட் தங்கத்தை வெல்லுங்க. வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோம், அலை மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர், என் தாய்நாட்டை உளமாற நேசிக்கிறேன். இந்தியா என் தாய்நாடு என்று சொல்ல வைத்த அந்த விடுதலை திருநாள், சுதந்திர திருநாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி. நாடு மட்டும் சுதந்திரமாக இல்லை, நாமும் அந்த சுதந்திரத்தை சுதந்திரமாக விடுதலை உணர்வுடன் கொண்டாட வேண்டும் என்று கலைஞர் தொலைக்காட்சி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனது கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சிந்தனையும் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அருமையான நிகழ்ச்சியை உங்கள் முன்னால் படைத்து கொண்டிருக்கிறது கலைஞர் தொலைக்காட்சியின் விடுதலை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் பிரீமியம் வேஸ்டிஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் கமகம மனம், நலம் தரும் தினம், ஆர்கேஜி நெய். பவர்டு பை யாஸ்கோ வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள். அசோசியேட் ஸ்பான்சர் பை மில்கா ஒண்டர் கேக். சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்குத்தூண் மதுரை. கோபால் டூத் பேஸ்ட் மற்றும் அஞ்சால் அலுப்பு மருந்து. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் விடுதலை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு இந்திய விடுதலை திருநாளின் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திர திருநாள்னு சொல்கிறதா, விடுதலை திருநாள்னு சொல்கிறதா அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ யோசனையாக இருக்கலாம். சுதந்திரம் என்பது வேற்று மொழி, அது வடமொழி. விடுதலை திருநாள் என்பது தான் சுத்தமான தமிழ் மொழி. அதனால் இதை விடுதலை திருநாள் என்று அழைப்பது தான் சால சிறந்தது. அருமையான தலைப்பை கலைஞர் தொலைக்காட்சி கொடுத்துருக்காங்க. விடுதலை திருநாள் அன்னைக்கு இப்படி ஒரு தலைப்பா? என்ன தலைப்பு அப்படி? குடும்பத்தின் தேவைக்காக தனது தேவைகளை பெரிதும் விட்டு கொடுப்பவர்கள், கணவனா மனைவியா? எல்லாரும் இப்படி முழிக்கிறத பார்த்தா இந்த தலைப்பை சொன்னோன்னே எல்லாம் இப்படியே பார்க்குறாங்க. யாருமே விட்டு கொடுக்கறது இல்லையே ஐயா. இந்த விட்டு கொடுக்கறது ஒரு முடிவுக்கு வந்திருந்தா தான் குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்குமே. யார் விட்டு கொடுக்கறதுங்கிறத பிரச்சனையே இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. 80 வயசில் கூட நான் சொல்கிறத நீ கேட்டிருக்க அப்படின்னு யார் கிளவியை திட்டிகிட்டு இருக்கார்? யார்? 80 வயசு தாத்தா. 80 வருஷமா இன்னும் என்னை நீ புரிஞ்சிக்கலையா அப்படின்னு. கடைசி வரைக்கும் இன்றைக்கி நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு உண்மையை. என் மனைவியை நான் 100% புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா உலகத்திலே மிகப்பெரிய பொய் அதுதான். என் மனைவியை நான் 100% புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சிக்கவே முடியாது. என் கணவரை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன், நடக்கவே நடக்காது. வாழ்நாள் முழுவதும் புரிந்து கொள்ளுதல்ங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி சில பேருடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்னா, எப்படி இருக்குது குடும்ப வாழ்க்கை? ஏதோ சகிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனப்பா அப்படிங்கிறாரு. இப்போ கைதட்டுற ஆள்லாம் சகிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ கொடுமையோடு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. பழைய காலத்தினுடைய வாழ்க்கையை யோசனை பண்ணி பாருங்களேன். பழைய சினிமாவில் பாருங்கள், ஒரு கதாநாயகி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன், வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன். காலையில் வாசலில் கோலம் போட்டு சாமி கும்பிட்டு கூந்தலில் பூ வச்சுட்டு அப்படி பாட்டு பாடிக்கிட்டு. ஒரு காலத்தில் அப்படி இருந்தால்தான் அவள் மனைவி. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கணவன் மனைவி படங்களில் காட்டுறாங்க. டேய் டேய்
எங்கடா இருக்க அப்படின்னு மகனை கூப்பிடுதுன்னு பார்த்தா வீட்டுக்காரர் வர்றாரு. ஏமா அப்படின்னு, எங்கடா இருக்க, நான் எவ்வளோ நேரமாடா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குது. இதை கைதட்டி ரசிக்கிறான் சந்தோஷமா. இவனும் போட வாடாங்கிறான், அதுவும் போட வாடாங்குது, பேசிக்கிறாங்க. இவன் சோறாக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா உட்காந்து சாப்பிடுது, இவன் காப்பி போட்டு கொடுக்குறேன், அது சாப்பிடுது, இவன் ஒரு நாள் காப்பி போடுது, மாறி மாறி குடும்பத்தை இன்னைக்கு காட்டுறாங்க. ஒரு ஆண் வந்து விட்டு கொடுக்குறானா, மனைவி விட்டு கொடுக்குறாளா ஒரு குடும்ப வாழ்க்கையில்? எல்லாரும் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி நம்ம இருக்க முடியாது. அதனால் தனது தேவைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம விட்டு கொடுக்கணும். அது கணவனாக இருக்கும் மனைவியாக இருந்தாலும் தனது தேவைகளை குறைத்து கொண்டு ஒரு பொதுவான மகிழ்ச்சிக்காக குறைச்சிக்கிடுவாங்க. அதில் யார் இன்னைக்கு அதிகமாக குறைச்சிக்கிறது? கணவன் தன் தேவைகளை அதிகமாக விட்டு கொடுக்கிறார் அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 கணவன்மார்கள் வந்திருக்காங்க. மனைவியே அப்படிங்கிற அணிக்கு 3 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லா தரப்பிலிருந்து இன்னைக்கு விவாதத்தில் கலந்து கொள்ள பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான தலைப்பு. குடும்பத்தின் முக்கிய தேவைக்காக தனது தேவைகளை விட்டு கொடுப்பவர் கணவனா மனைவியா அப்படிங்கிற அணியில் கணவனே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு என் அருமை தம்பி அருள் பிரகாசம் வருகிறார். வாங்க. உலகெங்கிலும் வாழுகிற திருமணத்திற்கு முன் ஜல்லிக்கட்டு காளைகளாக இருந்து திருமணத்திற்கு பின் பூம் பூம் மாடுகளாக மாறி இருக்கிற ஆண்களின் சார்பாக இன்றைக்கு நான் சில கருத்துக்களை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். பார்வையாளர்களும் யோசித்து பார்ப்பார்கள், எத்தனை காலமாக நீண்ட நெடுங்காலமாக இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்களே, அப்படி பேசி பேசி தீர்ந்து விட முடியாத அளவிற்கு இதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அப்படின்னா கணவன் மனைவி கிட்டத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒரு சொல் இங்கே இருக்கு. விட்டு கொடுக்கறதுனா என்ன? எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் விட்டுறது, எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் சகிச்சுக்கிறது, அதான விட்டு கொடுக்குறது. திருமணத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப சில விஷயம் பிடிச்சிருக்கும், சரி இனிமேல் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அதை விட்டுறது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் நம்ம மனைவி கிட்ட இருந்தால் அதை சகிச்சுக்கிட்டு போகிறது. இன்னொன்று யோசித்து பாருங்க, குடும்பம் தொடங்க ஆரம்பிக்கிற பொழுதே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கணவனுக்கு வந்துடும். எப்படின்னு சொல்லவா, முதல்ல பொண்ணு பார்க்க போவோம், உட்கார வச்சுட்டு இருங்க வருது வருது வருதுன்னு ரொம்ப நேரம் உட்காந்துனே இருப்போம். யாரோ வருவாங்க, அப்பயே நம்ம ரொம்ப விட்டு கொடுக்குறோமா? அடுத்து நிச்சயத்துக்கு போவோம், நிச்சயத்துக்கு நம்ம புடவை வாங்கி கொடுத்தா அதை கட்டிட்டு வர வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம், அப்பயும் விட்டு கொடுக்குறோமா? மணமேடையில் உட்காரும்போது இந்த புரோகிதர் வந்து மந்திரத்தோட சேர்த்து சொல்லுவார், பொண்ணை கூப்பிடுங்க பொண்ணை கூப்பிடுங்க, 10 மணி நேரத்துக்கு முன்னால் வந்து நம்ம உட்காந்து விட்டு கொடுத்துருமா? இப்படி தொடக்கத்திலேயே விட்டு கொடுக்க ஆரம்பிப்பது ஆண்கள் தான் என்பதை நாம் திருமணம் தொடங்கும் போதே முடிச்சுக்கிறோம். ஐயாவுக்கு தெரியும், கிறிஸ்தவ திருமணங்கள்லாம் இந்த ரிசப்ஷன் வரவேற்பு நடக்கும்போது கடைசியாக மாப்பிள்ளை ஒரு தடவை பேச சொல்லுவாங்க. நான் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது ஏன் பேச சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு பெரிய ஏங்க கடைசி எங்களை ஒரு தடவை பேச சொல்கிறாங்கன்னா அவர் சொல்கிறார், நாளையிலேருந்து நீ சுதந்திரமாக பேச முடியாது, அதனால் கடைசியாக ஒரு தடவை பேசலான்னு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் பேச சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் மனைவியிடத்திலிருந்து பல்வேறு அனுபவங்களை கற்றுக்கொள்ளுகிற கணவன் விட்டு கொடுக்கிற இயல்பை சாதாரணமாக பெற்று விடுகிறான் என்பது தான் உண்டு. இன்னொன்று சொல்லுவா, திருமணத்துக்கு இன்னொரு பேர் என்ன? விவாகம். அந்த சொல்லிலேயே நம்ம செய்தி இருக்கு, வி வா கம், என் விலாசத்துக்கு வரப்போறவில்லை, அதனால வி வா, அதனால வா, நீ வந்த பிறகு நான் கம்முன்னு வாயிடும், ஆனால் கம், அதனால தான் விவாகம்னே அதுக்கு பேரு. விவாகத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்ன பேச்சாளர் நீங்க ஒருத்தர் தான். வி வா கம், கம்முனா வான்னு அர்த்தம். முதலையும் வா அதுக்கப்புறம் வான்னு சொல்றானேன்னு பார்த்தா கம்முன்னு கடை அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு யோசித்து பாருங்க, எல்லா மனைவிகளும் உங்களை கட்டிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், என்ன அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டேன்னு சொல்லலாம். அது மாதிரி கணவன் என்றைக்காவது பேசி இருக்கிறானா? அப்படி பேசுவதை ரசிக்கிறவனாக அவன் வாழ்ந்து பழகி விடுகிறான். அது கூட குடும்ப மகிழ்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக அமைந்து விடுகிறது என்று யோசித்து பாருங்க. ஒரு ஒய்ஃப் சொன்னாலும் கடைக்கு போயிட்டு வாங்க, அங்கே போய் அவன் வெண்டைக்காய் வாங்கி வந்துக்கிறான். இவன் தானே, என்ன வெண்டைக்காய் இவ்வளோ முத்தலாக வாங்கிச்சிருங்க, உங்களுக்கு பாருங்க வெண்டைக்காய் வாங்க தர, பக்கத்து வீட்டில் பாருங்க எவ்வளோ ஒழுங்காக வெண்டைக்காய் வாங்குறாருன்னு. ஒன்று அடுத்த நாள் போய் முத்தல்லாம் எடுத்து போட்டு பிஞ்சா வாங்கிட்டு வந்தான். என்ன இவ்வளோ பிஞ்சா வாங்கிட்டு வரீங்க, ஒரே பிஞ்சா இருக்க, கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வரக்கூடாதான். என்னடா முத்தலா வாங்கினாலும் திட்டினா பிஞ்சா வாங்கலாம் திட்டாலும் அடுத்த நாள் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாலேயே கடைக்கு போய் முத்தெல்லாம் பிரித்து போட்டு பிஞ்சை மீடியமாக எடுத்து வரான். இன்னைக்கு அவன் நம்மளை திட்டவே முடியாது, கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ வாங்கி திட்டுறான், ஏன் டெய்லி வெண்டைக்காய் தானா, வேற காயே வாங்க தெரியாதா உங்களுக்கு? அப்போ பேஸ் என்னன்னா எப்படியா திட்டினா, இதை அவன் ரசித்து விடுகிற இடத்துல நிச்சயமாக இந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா சூழலிலும் இப்போ இந்த 3 பெண்களை பார்த்து நீங்கள் 3 பேர் தலையில் பூ வைப்பீங்கல்ல, இப்போ கூட வச்சிருக்கீங்க, ஏன் வைக்கிறீங்க? அவர்கள் எல்லாம் மென்மையானவர்கள், அதனால மென்மையான பூக்களை அவர்கள் வைப்பது தான் அழகு.
நம்ம வச்சுட்டு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. இல்ல நம்ம அதை நம்மள வேற மாதிரி நினைச்சிருவாங்க. இல்ல நம்ம காதல் வச்சுப்போமா நடுவர் அவர்களே. அது பூ வைக்கிற பழக்கம்ங்கிறது வந்து இயல்பா மங்களகரமா இருக்கிறது, அழகா இருக்கிறது, வாசனையா இருக்கிறது, பல காரணங்கள் சொல்றோம். ஆனா ஒரு குறிப்பு சொல்லுது. இப்போ எனக்கு பசிக்குதுன்னு வச்சுங்க, வயிறு சூடாயிடும். உணர்ச்சி வசப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, உடம்பு சூடாயிடும். கோவம் வந்தா மூளை சூடாயிடும். இதான் சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டா உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டா மூளை சூடாயிடும். ஆனால் கிராமத்தில் சொல்லுவாங்களா, கோவக்காரன் அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்கிறோம்ல. நம்மளே சொல்கிறோம்ல, கோவம் வந்தா எனக்கு மண்டை காயுது மரியாதை போயிடுன்னு சொல்கிறோம்ல. அப்போ கோவம் வந்தால் மூளை சூடாயிடும். இதான் சயின்ஸ். யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாயிடும்? பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடும். அதனால தான் அந்த காலத்தில் குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அதுக்கு வச்சு அது சூடாவாமல் பார்த்துக்கிறது. அதனால தான் சொல்லுது, கோவம் வந்தோடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். கோவம் தான் மூளை சூடாகிறதுக்காக தான் பூ வைக்கிறாங்கண்ணா. அடாடாடாடாடா. அப்போ ஆம்பளைகளுக்கெல்லாம் சீக்கிரம் வழுக்க மண்டி ஆகிறது காரணம் அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓவர் சூடாகி முடியெல்லாம் கொட்டி போயிடுது. நடுவர் அவர்களே, ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு பேச்சாளராகி இன்றைக்கு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். எவ்வளோ ப்ரமோட் ஆனாலும் ரிமோட்டை உங்கள் மனைவி கையில் கொடுத்துருக்கிறீங்க பாருங்க, அதுதான் வாழ்வின் மகிழ்ச்சி. அப்படியெல்லாம் விட்டு கொடுக்கிறவன் கணவன் தான் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேசில் என் கதையை வந்து முடிச்சிட்டார். பாடநூல் கழக தலைவர் ஆனாலும் ரிமோட்டை வந்து என்னுடைய மனைவி கையில் நான் கொடுத்துருக்கேன்ட்டு பதில் பேசினேன். வாங்க, கோவை நாகநந்தினி உங்கள் பலத்த கரவொலியுடன் மனைவியே அப்படிங்கிற அணிக்கு வந்திருக்காங்க. தலைப்பெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. முன்னாடி அருள் பிரகாஷ் சார் வந்தார். என்ன சொன்னாரு? மண்டை சூடாகுது, உடம்பு சூடாகுது, கை சூடாகுது. தலைப்பு என்னங்க? கணவனா மனைவியா அப்படின்னு சொன்னா மனைவியை பத்தி பேசணும். பிடிச்சதையெல்லாம் அவங்க விட்டுருவாங்களாம், பிடிக்காததை சகிச்சுக்குவாங்களாம். ஐயா, எங்களுக்கு உங்களையே பிடிக்கல, நாங்கள் கல்யாணம் பண்ண உங்களே எங்களுக்கெல்லாம் பிடிக்கல, உங்கள் குடும்பத்தில் எங்களால் சகிச்சுக்கவே முடியல, இருந்தாலும் வாழ்கிறோம்ல, அதுதான் மனைவி. ஒரு மனைவி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வீட்டில் அன்னைக்கெல்லாம் என்ன செஞ்சு வச்சாலும் சாப்பிட முடியும் இல்லைங்களா? இன்னைக்கு விதவிதமாக சமைக்க தெரியணும். நார்த் இந்தியன்லேருந்து சைனீஸ் ஃபுட் வரைக்கும் எல்லாம் சமைச்சு தரணும். இல்லைன்னா யூடியூப்பை பார்த்துனாச்சும் செய்யணும். குழந்தைங்களே ஸ்கூலுக்கு யோகா கிளாஸ், பேட்மிண்டன், மியூசிக், டான்ஸு, டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸ்னு டான்னு கொண்டு போய் விட்டுட்டு வர ஒரு டிரைவராகவும் வேலை செய்யணும். அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் இல்லை ஹோம்ஒர்க் ஏதாச்சும் கொடுத்துட்டாங்கன்னா மூளையை கசக்கி கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணி தேடி சொல்லி கொடுத்து எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட், எக்ஸலன்ட் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேரையும் வாங்கணும். பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணணும். அந்த குழந்தைங்க ஃபியூச்சரில் என்ன படித்தா நல்லா டெவலப் ஆகி வராங்கன்ற ஒரு அனலிஸ்டாவும் இருக்கணும். ஹஸ்பண்டோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துக்கோங்க. ஒய்ஃப் ஸ்லிம்மாவும் இருக்கணும், மாடர்னாவும் இருக்கணும். அவங்க அம்மா அப்பாவோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துக்கோங்களேன். மருமக அப்படிங்கிறவ பர்ஃபெக்டாவும் இருக்கணும், பழைய மாதிரி இருக்கணும். எங்க அம்மியில சட்னி அரைக்கவும் தெரிஞ்சிருக்கணும், சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஹஸ்பண்டுக்கு ப்ரொஃபஷனல் பிஏவா இருக்கணும். அவங்களோட குழந்தைங்களுக்கு ஆயாவாவும் வேலை செய்யணும். வெள்ளிக்கிழமையானா தலைக்கு குளிச்சு தலை நிறைய பூ வச்சுக்கணும். ஆனா ஹஸ்பண்ட் பார்ட்டிக்கு கூப்பிட்டா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டும் போட்டு போய் நிக்கணும். வீடு மியூசியம் மாதிரி நீட்டா இருக்கணும். ஆனா யாரும் எடுத்த பொருள் அந்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க. எப்பவுமே முகத்துல சோர்வே காட்டக்கூடாது, ஈனி இழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்தா வீட்டுக்கார் வந்து உடனே கேட்பாரு, என்ன ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க, லைஃபை என்ஜாய் பண்ற போலவே அப்படின்னு சொல்லி. ஏங்க, ஒரு மனைவிங்கிறவ தன்னோட ஆசை, கனவு, லட்சியம், நான் சாதிக்கணும்னு நினைச்ச எத்தனையோ விஷயத்த இந்த குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கறதுனால தாங்க இந்த குடும்பம் இன்னைக்கு நிலை பெற்று இருக்கு. ஏங்கய்யா, யோசிச்சு பாருங்க. ஏங்க, இவங்களோட தேவை என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. சுகர் வந்திருக்கும், பிரஷர் வந்திருக்கும், இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவங்க உடம்புல இருக்கும். எந்த மாத்திரை எப்ப சாப்பிட்றதுனே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இவங்க குடும்ப தேவையை பத்தி புரிஞ்சுக்க போறாங்களா? எங்க அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தபோது என்ன கேட்டாங்க? உண்மையா ஒத்துக்கிறேன், சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு படிச்சிருக்கியான்னு கேட்டாங்க, சந்தோஷப்பட்டோம். அன்னைக்கெல்லாம் வரும்போது என்ன சொன்னாங்க? ஆட தெரியுமா, பாட தெரியுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு வந்து சொல்றாங்க, வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பெருமைப்பட்டோம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க? எங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து சொல்றாங்க, வேணா ஒண்ணு செய்ய, வேலைக்கு போறதுனா அதையும் போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சிறகடிச்சு படக்கலாம்னு நினைச்சோம். அங்கதான் ஏன் வச்சான் ஆப்பு. வந்த உடனே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டில, எடு உன் சிவில் ஸ்கோர் எடு, ஏன் சிவில் ஸ்கோரை நானும் எடுக்கிறேன், 2 பேரும் ஒட்டு மொத்தமா போட்டு ஒரு கிரவுண்டையோ ஒரு வீட்டையோ வாங்கி போட்டுருவோம், அப்புறம் கட்டி இஎம்ஐ அப்படின்னு சொல்லி. நீங்களாம் வரதட்சணை யாரும் வாங்குறது இல்ல, எங்க வாழ்க்கையே தட்சணையா இல்லையா வாங்கிக்கிறாங்க.
இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா எங்களை பார்த்து she is my better off அப்படின்னு சொல்றாங்க? பெருமைக்கு நினைக்கிறீங்களா? சிவன்ல தன்னை பாதி சக்தின்னு கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க. இஎம்ஐல பெட்டர் ஆஃப், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீ பெட்டர் ஆஃப், இன்சூரன்ஸ் கட்டணும்னா நீ பெட்டர் ஆஃப், அதுக்கு மேல ஃபேமிலி எக்ஸ்பென்சிவ்ல பெட்டர் ஆஃப் எடுத்துக்கோ. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், ஒரு 3 லிஸ்ட் கொடுக்குறேன், அதுக்கு வர 2 பேர் சொல்லணும். பப்ஜி விளையாண்டு பணத்தை விட்டது நாங்களா இல்ல நீங்களா? ஆன்லைன் ரம்மி விளையாண்டு முழு பணத்தையும் விட்டது நாங்களா இல்ல நீங்களா? இல்ல இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல மொத்த பணத்தையும் போட்டு தலையில துண்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது கணவர்களா மனைவிகளான்னு யோசிக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கிற சூழ்நிலையை கூட அந்த குடும்பத்தை தூக்கி கொண்டு வர்றவ யாருங்க? மனைவி தானே. ஒரு வீட்டுக்காரரு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ்லயோ ட்ரெயின்லயோ கஷ்டப்பட்டு போறாரு, ஒரு வெஹிக்கல் லோன் போட்டு இந்தாங்க காரோ வண்டியோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லி திடமா சொல்லுவா. ஆனா எங்க டைமை சேவ் பண்ணி வைக்கிற சில பொருளை வீட்டுல வாங்கி வைப்போம். இந்த மிக்ஸி வாங்கி வைக்கிறோம். அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, மிக்சியில சட்னி அரைச்சிட்டு இருக்கேங்க. சொல்றாரு வந்து, ஏன் அந்த நீ மிக்சியில சட்னி அரைக்கிற, சட்னி பதமா வராதே, அம்மி தான் இருக்குல்ல எடுத்து வச்சார. நான் சொன்னேன், நீ யாரா உட்காந்து அம்மியில? நீங்க மாமியார் வந்து சொல்லுவாங்க, கிரைண்டர்ல மாவாட்டணும் நைஸா வராது, கையில உட்காந்து ஆட்டு. இதுல வந்து வாஷிங் மிஷின்ல போட்டா துணின்னு சரியா துவைச்சா அழுக்கு போகாதான், அதனால கல்லுல உட்காந்து கும்மணுமா. நான் என்ன கேட்கிறேன், இவங்களெல்லாம் கும்மு கும்முன்னு கும்முனாதான் என்னங்க ஐயா? இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல நாங்க எத்தனையோ விஷயத்த மாத்திருப்போம். ஆனா மாறாதது குடும்பங்கிற அடிப்படை. ஒரு குடும்பத்துல பிள்ளைக்கோ கணவனுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா அன்னைக்கு வேரூன்றி நின்னு காப்பாத்துறவ மனைவிதான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடமும் இருக்கிறேன். வாழ்க்கை. ஆஹா, நாகநந்தினி, எங்க பிறந்த வீட்டையே விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கமே, இதுக்கு மேல வேற என்னையா விட்டு கொடுக்கணும்? கணவனுக்காக பல விஷயங்களை அவங்க தான் விட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும், எங்கள் அருமை மருத்துவர் டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி கணவனே என்ற அணியை தூக்கி நிறுத்துவதற்காக வருகிறார். உங்கள் பலத்த கரவொலியோடு வாங்க. ஏது வந்தாங்க அவங்க நாகநந்தினி. என்ன பேச்சுங்க, மேடையிலே இவ்வளோ பேச்சு பேசுறவங்க வீட்டில் எப்படி பேசிட்டு இருப்பாங்க நினைச்சு சகிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாரு. தெய்வமா அவரை வச்சு கோயில் கட்டி கும்பலாம்யா. டாக்டர் ஐயா, ஏதோ சுதந்திர தினத்தன்னைக்கு உங்களால் முடிஞ்ச பிரச்சனையை உண்டாக்கி விட்டீங்க. இப்போ கோயம்புத்தூரில் போய் என்ன நடக்க போகுதோ. சுகரு, இந்த ப்ரெஷரு இதெல்லாம் வந்தால் எப்போ எந்த மாத்திரையை போடணும் கூட எங்களுக்கு தெரியாதான். ஏம்மா அது வரத்துக்கு காரணமே நீங்கள் தானேம்மா. நீங்கள் நிறைய பேருக்கு சுகர் ப்ரெஷரு ஏறி போய் நிற்கிதுன்னா எங்கடா பிரச்சனைனாலும் அதில் வீட்டில் தான் முடியல மச்சான், முடியல மச்சிங்கிறானுங்க. வீட்டில் ஒரு தொந்தரவு தாங்க முடியல. ஏங்க ஒரு பட்டுப்புடவை சாதாரணமாக 30,000 40,000, குறைஞ்சது ஒரு 10,000 இருக்கும். நாங்கள் போடுற சட்டை சும்மா ஜில்லு சும்மா தாங்க இருக்குது, சும்மா 1000 ரூபா தான் அது. சும்மா பார்க்கறதுக்காக ஷைனிங் அடிக்குது. 1000 ரூபாக்குள்ளே சட்டையை போட்டுக்கிறோம். குடும்பத்துக்காக நாங்கள் அந்த செலவை ஏற்றுக்கிறதுக்காக குறைச்சிக்கிட்டு நாங்கள் வாழுறோம். பியூட்டி பார்லர்லாம் போகிறது யாருங்க? ஏங்க சாதாரண ஒரு ப்ளீச்சிங், ஃபேஷியல் என்னென்னோ பேரெல்லாம் சொல்கிறான், பெடிக்யூர், உங்களுக்குலாம் தெரியும், எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கவங்க தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு போடுறாங்க. கோல்டு ஃபேஷியல் ஐயா ஒரு ஒன்லி 15,000 rupees. கோல்டு ஃபேஷியல், தங்க நிறத்துக்கு முகத்தை மாத்துறது 15,000 ரூபா தானா. உள்ளபடியே கேரட்டு, இந்த வெள்ளரி, தக்காளி, உருளைக்கிழங்கு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஆம்பளைங்க வாங்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போகிறாங்கன்னா சமையலுக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வாங்கிறதுக்கு பெண்கள் போகிறாங்கன்னா ஃபேஷியல் போட போகிறாங்கன்னு அர்த்தம். உள்ளபடியே பரிதாபத்துக்கு உரியவர்கள் ஆண்களுங்க. சாதாரணமாக நகையே நீங்கள் எடுத்துங்களேன், ஆண்களுக்கு என்னங்க அதிகபட்சமாக மோதிரம், மோதிரம் கூட போடுறதில்ல, விட்டு கொடுத்துட்டேன். எல்லாம் பொட்டாடியாக விட்டு கொடுத்துட்டேன். இது வாட்சி சும்மா டைம் பார்க்கறதுக்காக கட்டிக்கிறோம், அவ்வளோதான். நகையை பார்த்தீங்கன்னா இது கழுத்தை சுற்றி ஒன்று, அதுக்கு பேர் நெக்லஸா, அதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று. என்னையா இது நினச்சி பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு லட்சக்கணக்கான ரூபாயை அந்த நகையிலையும் நட்டுலையும் இன்னும் எவ்வளவோ. காது குத்துறதோடு சரிங்க. நமக்கெல்லாம் காது குத்தி சின்ன வயசில் ஒரு கடுக்கனை போடுவாங்க, கொஞ்ச நாளில் கடுக்கனை கழட்டி விட்டுருவாங்க. ஆம்பளைங்கெல்லாம் காது குத்துப்பாங்க, இது சடங்குக்கு தான். ஆனால் அவங்களுக்கு காது குத்துனா அதில் என்ன வைரத்தோடு போட்டு போகணும். வைரத்தோடு போட்டு போனாதாங்க மரியாதை. சொந்தக்காரன் விட்டு கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லாரும் வரவங்கெல்லாம் வைரத்தில் தோடு போட்டுருப்பாங்க, மூக்குத்தி போட்டிருப்பாங்க. நாமளும் அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் கொடுத்து வைரத்தோட வாங்குறது, அதுக்கு விட்டு கொடுக்குறோம். நம்மளுடைய சேமிப்பு தான். இன்னும் விழாக்கள் எல்லாம் அவங்களுக்கு தானே அதிகமாக வருது. பழைய காப்பு யாருக்கு நடத்துகிறாங்க? எங்கேயாவது ஆம்பளை
வளைகாப்பு நடத்த முடியாது. அதுக்கு முன்னாடியே வாங்க, மஞ்சள் நீராட்டு விழா, இந்த பூப்பு நீராட்டு விழா எப்படிங்க நடத்த முடியும் ஆம்பளைக்கு? இவர் என்னங்க நீங்க அடிப்படையிலேயே பிரச்சனையை கொண்டு அடிப்படையிலே வர்றாரு. ஆமையா அவங்களுக்கு தான் வயிற்றுல கரு அவங்களுக்கு தான் வளருது. அது வளர்ச்சியை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட இதில் குழந்தை பிறக்க போகிறதுக்கு முன்னாடி வளைகாப்பு அவங்களுக்கு தான் நடத்த முடியும். ஒரு ஆம்பளை எதுக்கு தான் ஆசைப்படுறதுன்னு ஒரு விவஸ்தையே வேணாமா? அது மட்டும் இல்லையா? வளைகாப்பு எங்களுக்கெல்லாம் நடத்த மாட்டேங்கிறாங்க. இயற்கையாகவே நமக்கு தேவைகள் குறைவு என்பதற்காக நான் சொல்றேன். கண் கூட்டல் அவன் கணவன் என்கிறார். கண் கையை பார்க்கும், உடம்பை பார்க்கும், காலை பார்க்கும், மற்றவர்கள் எல்லோரையும் பார்க்கும். ஆனால் கண்ணை பார்க்க முடியாது. அதே போல உடம்பில எங்க அடிபட்டாலும் சரி கண்ணு தான் அழுவும். அதே போல குடும்பத்தில் யாருக்கு எந்த சோதனை, வேதனை, துன்பங்கள் வந்தாலும் அழக்கூடியவன், வருந்தக்கூடியவன், துன்பப்படக்கூடியவன் உள்ளபடியே கணவன்மார்களே என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்னாலும் குடும்பம் என்கின்ற அந்த சக்கரம் இயங்குவதற்கு கணவன்மார்கள் விட்டு கொடுப்பதாலும் அவர்கள் அவர்களுடைய தேவையை குறைத்துக் கொள்வதாலும் தான் குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் நிறைவாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார் நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள். அவங்களுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கல்லூரி முதல்வர் டாக்டர் பேராசிரியை வேதநாயகி அவங்க வர்றாங்க. ரொம்ப கோபமாக உட்காந்துருந்தாங்க ரொம்ப நேரமாக. 2 பேரையும் பார்த்து முதல்ல அருள் பிராசம் பேசுகிறப்பே 3 தடவை தலையாட்டினாங்க. சரி, ஏதோ மேட்ரு அங்கே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. வாங்கம்மா. ஐயா வந்து சொன்னாரு, அடே எங்க அப்பா என் பொண்டாட்டிக்கு நான் புடவை வாங்கி தரேன், நகை வாங்கி தரேன்னு என்னமா பொய்யா வந்து பேசிட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்கள்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க? பராமரிக்கப்படாத பழைய பங்களா மாதிரி இருந்திருப்பாங்க ஐயா. கல்யாணம் ஆன உடனே நம்மளால எஃப்சிக்கு போயிட்டு வந்த இன்னோவா கார் மாதிரி மாறி இருப்பாரு. என்னம்மா எங்கேருந்துமா பிடிச்ச இந்த உதாரணத்தை? பராமரிக்கப்படாத பங்களாமா, கல்யாணத்துக்கு பிறகு எப்சிக்கு போயிட்டு வந்த இன்னோவா காரன். அடாடாடாடாடா, அதை கூட புதுக்காருன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படித்தான் நம்ம ராஜமூர்த்தி ஐயா அவங்க 3 பேரும் உட்காந்துருக்காங்க நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க போய் பார்த்துருக்கணும். அடே எங்க அப்பா என்ன வந்து பேசுறாங்க. நான் கேட்குறேன், நிறைய திரைப்பட பாடல்கள்ல நீங்க பாடுனீங்க நடுவர் அவர்களே. அதுல ஒரு படத்துல சிவாஜி பாடுவாரு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இந்த அம்மா சொல்லும் அப்படித்தானேங்க ஐயா? ஏன் இந்த பாட்டை திருப்பி போடுறது? ஏன் அந்த அம்மா சொல்லட்டும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். புருஷங்கார சொல்லட்டும் நடக்குதாங்க நாட்டில். டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது இந்த கணவன்மார்கள் நடுவர் அவர்களே. டிஃபன் கடை வச்சாவது குடும்பத்தை காப்பாத்துறத மனைவிமார்கள் நடுவர் அவர்களே. ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. அப்பா எப்ப தெரியுமா அதிகமா சாப்பிடுவாரு? சாப்பாடு சூடா இருந்தா அப்பா அதிகமா சாப்பிடுவாரு. அண்ணன் எப்ப தெரியுமா சாப்பாடு அதிகமா சாப்பிடுவான்? தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமா சாப்பிடுவாங்க. தம்பி எப்ப தெரியுமா அதிகமா சாப்பிடான்? இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு ஊட்டுனா அவன் அதிகமா சாப்பிடுவாங்க. மனைவி எப்ப தெரியுமாங்க வீட்டுல அதிகமா சாப்பிடுவா? வீட்டுல சாப்பாடு மிச்சம் இருந்தாதாங்க அவ அதிகமா சாப்பிட்றான்னு சொன்னா அதுதான் நடுவர் அவர்களே. எல்லாம் வந்து பேசணும், நாங்கள் லட்சமா சம்பாதிக்கிறோம், அவர் அலேக்கா தூக்குனா 4.5 லட்சம் ரூபாய் தேர்வார். நீ என்ன அர்த்தத்திலம்மா சொல்ற? இல்லை அவர் கையில் இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்து விற்றோம்னா 5 லட்சம் தேரும்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு வாட்ச் மட்டும்தான் இருக்கு அவர்கிட்ட. அந்த வாட்சே 4.5 லட்சம் ரூபா நடுவர் அவர்களே. அது என்ன ரஃபேல் வாட்சா? ஏமா பிரச்சனையை கொண்டு வர்ற நீ? என்ன வந்து பேசிட்டு போயிருக்காரு? நான் கேட்குறேங்க, இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பேசுறாரு. அடே எங்க அப்பா தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்பவர்கள் ஆண்கள் தான் வந்து சொல்லிட்டு போறாங்களே. இந்த கொரோனா காலத்தில் காசு இல்லாமல் எப்படி கெஞ்சு நீங்க பொண்டாட்டிக்கிட்ட யோசிச்சு பாருங்க. ஏமா 100 இருக்காமா, 200 இருக்காமா, 300 இருக்காமான்னு கெஞ்சுவாங்க நடுவர் அவர்களே. ஆனா பெண்ணு அந்த குடும்பத்துல ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா நேரா கடுகு டப்பால இருந்து 200 ரூபாய் எடுப்பா, பருப்பு டப்பால இருந்து 200 ரூபாய் எடுப்பா. இந்தாயா புடிச்சிட்டு போயா, ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க, போயா போயா அப்படின்னு சொல்லுவா நடுவர் அவர்களே. தேவைகளை குறைத்து கொண்டு கணவனினுடைய சந்தோஷத்துக்காக வாழ்பவள் தான் பெண்கள் நடுவர் அவர்களே. இப்படித்தான் எங்க வீட்டு பக்கத்துல நடுவர் அவர்களே ஒரு அக்கா என்ன பண்ணுச்சு, ஊருக்கு போயிடுச்சுங்க. இங்க பாருங்க 4 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னுச்சு. ஒரே சந்தோஷம், பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு 5 பேரை உள்ள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரே சர்பத்து கும்மாலம் தான் நடுவர் அவர்களே. அடேங்கப்பா, எல்லா சர்பத்தும் முடிஞ்சு கடைசியில எல்லாம் போட்டு மிச்சர் கிச்சர்லாம் போட்டு பப்பரப்பான்னு 5 பேரும் படுத்துட்டு இருந்தாங்க.
திடீர்னு ஒரு போன் கால் வந்துச்சு, ஏங்க போன வேலை முடிஞ்சிடுச்சு, மறுநாளே நான் கிளம்பி வரான்னு. அவனுக்கு அல்ல இல்ல, கிளப்பி ஓடி போய் மொத்த வீட்டை பெருக்கி கிறுக்கி அப்படியே சுத்தமா வச்சிருந்தான் நடுவர்களே. வந்து பார்த்த பொண்டாட்டிக்கு அவ்வளோ அதிசயம். நான் இருக்கிறப்ப கூட இந்த மனுஷன் வீட்டை இவ்வளோ சுத்தமா வச்சிடல, இப்படி சுத்தமா வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு, செல்லக்குட்டி வந்துட்டியா அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நாயா என்ன ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்களா, ஒரே அஜல் குஜல அப்படிங்கிறோம். இல்லடி தங்கம், இல்லவே இல்லை தங்கம் அப்படின்னார். பொய் சொல்லாத, சிகரெட்டு பிடிச்சியா இல்லையான்னு. எப்படி கண்டுபிடிச்சா? 2 தாண்டி பிடிச்சேன் அப்படின்னார். எப்படி கண்டுபிடிச்சிட்ட ஊர்ல இருந்து அப்படின்னா, நான் வத்திப்பட்டியில் 43 குச்சி எண்ணி வச்சுட்டு போனேன், 13 குச்சி தான் இருக்குது. அப்ப எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டான். நகை வாங்கி தரோம், நகை வாங்கி தரோன்னு சொல்றீங்களாங்க. எந்த பெண்களுக்கும் தங்கம் பிடிக்காது நடுவர் அவர்களே, தங்கமேன்னு கூப்பிடுற புருஷனை தான் பிடிக்கும் நடுவர் அவர்களே. இப்ப அத்தானுக்கும் தாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர் அவர்களே. தாரம்னா என்ன? பொண்டாட்டிக்கு பேர், மனைவிக்கு பேர் என்னங்க? தாரம். தாரம்னா என்ன? நாங்கள் அன்பை தாரோம், பண்பை தாரோம், 10 வரைக்கும் 2 பிள்ளைய வேற பெத்து தாரோம், உன் அப்பா அம்மாவை வேற பார்த்து அதுல அப்படியே பூரிச்சு போறோம். நடுவர் அவர்களே, இதே அத்தானுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அத்தானுக்கு என்ன தெரியுமா? நீ வாங்கின கடனுக்கு என் கழுத்தில் இருக்கிறது அத்தான், உன் தம்பி வாங்கின கடனுக்கு என் கையில் இருக்கிறது அத்தான், உன் அப்பா வாங்கின கடனுக்கு என் கையில் இருக்கிற மோந்திரத்தை அத்தான். இதுக்கு தான் நடுவர் அவர்களே அத்தான்னு பேரு. இதனாலதான் PS வீரப்பா அன்னைக்கே ஒரு வசனம் சொன்னார், அத்தான், இந்த சத்தான வார்த்தையில் தான் கருணாகரன் செத்தான் அப்படின்னார். படி தாண்டனா அவ பத்தினி இல்லைன்னு சொன்னது அந்த காலம். படி தாண்டலன்னா என் குடும்பமே இன்னைக்கு பட்டினின்னு சொல்றதுதான் இந்த கால நடுவர் அவர்களே. யோசித்து பாருங்க, தாலியை வித்து கூட குழந்தைங்களோட படிப்புக்காக அவள் செலவு செய்பவள் தான் மனைவி நடுவர் அவர்களே. ஆனா இந்த கணவன்மார்கள் தாலியை வித்து சர்பத்து கடைக்கு கொடுக்கிறவர்கள் தான் இந்த கணவன்மார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன பேச்சு! அதாவது வீடு திடீர்னு சுத்தமாக இருக்கவும் மனைவி அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கா. என்னடான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி பெரிய பார்ட்டி நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம நினைக்கிறோம் பெண்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டு. சில பெண்கள்லாம் எவ்வளோ நுட்பமாக இருப்பாங்கன்னா, வீட்டில் வெளியில் கணவனுடைய செருப்பு சத்தம் கேட்டாலே, டே குப்பா வந்துட்டார் போல, திறந்து பார்த்தா உங்கள் அப்பா, எப்படிமா அப்படின்னு கேட்குறேன். இவ்வளவு கேனத்தனமாக யாரா நடப்பா? உங்கள் ஒப்பனை தவிர சரக்கு 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 சரக்குன்னு சவுண்டிலே கண்டுபிடிச்சிடனாடா அப்படின்ட்டு. நிறைவாக கணவனே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய நம் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா உங்களுடைய பலத்த ஆரவாரத்துக்கிடையே வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, இந்த 3 சகோதரிகள் எதிர்த்தாலே அமர்ந்திருக்கிறார்கள். 2 பேர் பேசி முடிச்சுட்டாங்க, ஆடி தீர்த்துட்டாங்க. அடுத்து ஒருவர் ஆடுவதற்கு தயாராக இருக்கிறார். எனக்கு இவர்கள் மேல் வருத்தம் இல்லை. இறைவன் இருக்கிறான் பாருங்கள், அவன் கூட ஆண்களுக்கு கொஞ்சம் வஞ்சனை செய்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன். ஆண் மயிலுக்கு தோகையை கொடுத்தான், பெண் மயிலுக்கு கொடுக்கவில்லை. ஆண் சிங்கத்திற்கு பிடரியை கொடுத்தான், பெண் சிங்கத்திற்கு கொடுக்கவில்லை. ஆண் யானைக்குத்தான் தந்தத்தை கொடுத்தான், பெண் யானைக்கு கொடுக்கவில்லை. மாடுகளில் காளை மாட்டிற்கு கொடுத்த கம்பீரத்தை அவன் பசு மாட்டிற்கு கொடுக்கவில்லை. அப்படி விலங்குகளில் ஆண்டவன் எல்லாவற்றையும் ஆண்களுக்கு கொடுத்தவன் மனிதனை படைக்கும் பொழுது மட்டும்தான் இங்கே ஓரவஞ்சனை செய்து நிறைய விஷயங்களை மனிதனுக்கு விட்டுவிட்டு பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதுதான் உண்மை. வேதநாயகி அவர்கள் வந்தார்கள், சர்பத் கடையை பற்றி சொன்னாங்க. சர்பத் கடைக்கு நாங்களாங்க போகிறோம், நாங்கள் சொல்லலைங்க, ஃபெர்னாட்ஸா சொன்னான், நான் சொல்லலை. ஃபெர்னாட்ஸா என்ன சொன்னான்? பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது, பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவைப்பட்டிருக்காது. இங்க கிடைக்காத ஆறுதலை தான் அங்க போய் பார்க்கறான். நோயும் அவர்கள்தான், மருந்தும் அவர்கள்தான். அவ்வளவுதான் உண்மை. வள்ளுவர் சொன்னதுதான். அதே மாதிரி அந்த பாட்டு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ஊங்கிறாளாவா. அடுத்த வரி அவன் பாடுற வரியை சொன்னீங்களா? அவன் என்ன சொல்றான்? நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். பார்த்தீங்களா? தன்னோட அவன் கூட்டிட்டு போன நினைக்கிறாங்க. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். எழுதியவன் கண்ணதாசன். அவனை விடவா ஒரு பெண்களை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும்?
இன்னைக்கு அரசாங்கம் பாருங்க, பஸ்ஸில் போனால் உங்களுக்கு தான், அதையும் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு உங்களுக்கு தான், ஆண்களுக்கு தனி ஒதுக்கீடு இருக்கா? கிடையாது. எங்கே போனாலும் சரி. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கொடுக்குற 1000 ரூபாயும் பெண்களுக்கு தான். ஆம்பளைலாம் இப்படியே பார்க்குறேன், எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வீட்டில் என்ன மரியாதை? அது அப்படி பிச்சை எடுக்கிறவங்க கூட அம்மான்னு தானே எடுக்கிறான், அதனால தான் எடுக்கிறான். எங்கேயாவது ஆண்கள் சுய உதவி குழுன்னு வைக்கிறாங்க, வச்சிருக்காங்க. அதுவும் மகளிர் சுய உதவி குழு. நகரமன்றத்தில் நகராட்சியில் 50% இடஒதுக்கீடு. ஆக விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இங்கே ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, ஆண்கள் விட்டு கொடுக்குறார்களா பெண்கள் விட்டு கொடுக்குறார்களா நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். சென்னையில் இறங்கி ரங்கநாதன் தெருன்னு ஒரு தெரு இருக்குங்க, அது பெண்களுடைய புண்ணிய ஸ்தலங்க. நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் பெயரில் அமைந்திருக்கிற ஒரு பெண் ஆதிக்க தெரு அதான் ரங்கநாதன் தெரு. நம்மால் போகும்போது பார்ட்னர் மாதிரி கூட போவான். ரங்கநாதன் தெருக்குள்ளே பாருங்க, போகும்போது பார்ட்னர் மாதிரி கூட போவான். கடைக்குள்ளே போனோன்னு டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுவான், பணத்தை எடுத்துக்கணும். வரும்போது போர்ட்டராக வந்துக்கிட்டு இருப்பான். பொது சொத்துக்களை யாராவது சேதப்படுத்தினா அந்த கட்சிக்காரங்க தான் பொறுப்புங்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஆண்கள் எல்லாம் உண்மையில் நாங்கள்லாம் ஒரு பொது சொத்துங்க. எங்களை சேதப்படுத்துவதே நீங்கள் தான். எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. அதுதான், விட்டு கொடுக்கவில்லை என்றாலும் அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஆக நடுவர் அவர்களே, விட்டு கொடுப்பதற்கும் பெண்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால் எல்லா விஷயத்திலும் குடும்பங்களில் கணவன்தான் விட்டு கொடுக்கிறான் என்பதை ஒரு நல்ல கணவனாக இருந்து நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். கடைசிக்கு இப்படி ஒரு புட்டை போட்டா நான் வேறங்கிட்ட தீர்ப்பு சொன்னேன்னா என்னை கொன்னே முடியும். என் வாழ்க்கையில் சுதந்திரம் இன்னையிலேருந்தே பறி போயிடும் போல இருக்கேன். என்ன அருமையாக நெல்லை ஜெயந்தா அவர்கள் கணவன்மார்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பேசினார் பாருங்க. வாங்க, இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் மனைவியே என்ற அணியை நிறைவு செய்ய. நடுவர் அவர்களே, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, ஆனால் பதில் ரொம்ப கனமான சிக்கலான பதில். அதனால தான் அந்த பக்கம் இருந்த அந்த 3 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப அந்த விஷயத்துக்கு நேரடியாக பதில் சொன்னால் கனமாக இருக்கும்னு சொல்லிட்டு டைல்யூட் பண்ணி விட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு ஆண் எப்படி இருக்கான் தெரியுமா? மகிழ்ச்சியான கணவனாக இருக்கிறான், மரியாதைக்குரிய தகப்பனாரா மாறிடுறாரு, அவரு கௌரவமான தலைவனா இருக்கிறாரு. ஆனா திருமணத்துக்கு பெண் எப்படி இருக்கா தெரியுமா? கண்ணியமான மனைவியாக வேலை செய்கிறாள், கண்ணியமான மனைவியாக வேலை செய்கிறாள். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவளுக்கு இருக்கு. சுதந்திர தின விழா கொண்டாடுறோம், எல்லாரும் ஆகா ஓகன்னு பேசுறத பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் பண்றத பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆண் பெண் 2 பேரும் தானே இருக்கிறாங்க. ஆண் பெண் 2 பேர். ஆனால் பெயர் பட்டியல் யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஒரு தில்லையாடி வள்ளியம்மையோ வேலு நாச்சியாரையோ, ஏன் திண்டுக்கல்ல பட்டிவீரன்பட்டியில் இருந்த அஞ்சலை அம்மாவையோ ராணி ருக்மணியவோ எத்தனை அடி வாங்கியிருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் பெண்ணினுடைய விட்டு கொடுத்தலை, பெண்ணினுடைய தியாகத்தை அப்படியே மறந்தே போனால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் விட்டுட்டு அசால்ட்டை கலைச்சி விட்டாங்க. டாக்டர் சார் வந்து உங்களுக்கு எத்தனை விழா இருக்குது, உங்களுக்கு வளைகா போடுறாங்க, உங்களுக்கு கூட தங்க ஒட்டியானம் போடுவோம், போட்டுக்கோங்க, கணத்தை ஒட்டியானம் போடலாம், உங்களுக்கு மட்டும் மஞ்சள் நீராட்டு விழா வைக்கிறாங்களே, உங்களுக்கு வைப்போம். எங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி தாய்மாமா வராங்க, உங்களுக்கு அத்தை கூட ஐயா கூட பிறந்த அத்தைமாரை வேட்டி எடுத்துட்டு வெண்ணி ஊற்ற வர சொல்லுவோம். அருள் பிரகாஷ் சொல்றார், வயிறு சூடாகும், தலை சூடாகும், தலையில் வந்து பெண்களுக்கு வந்து தலை சூடாயிருச்சுன்னா டென்ஷன் ஆகி நம்மளை பாடுபடுத்திடுவாங்க, அதனால தான் குளிர்ந்த மலர்ந்த பூக்களை கொண்டு வைக்கிறோம், அவங்க மூளை சூட்டை தடுக்கிறதுக்குன்னு. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு ஆண்களுக்கு கிடையாது. மூளை இருந்தா தானே அது சூடாகும். எல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? ஆண்டவனே, என்ன வேணாலும் சொல்லுவீங்களா நீங்க? என்னையும் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா நான் என்ன எப்படித்தான் அப்புறம் நான் தீர்ப்பு சொல்றது? ஒரு மகளிருக்கு விட்டு கொடுக்குறோம். கவிஞர் சொல்ல, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தோம்? உங்களுக்கு இப்பத்தானே கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க தானே ஒட்டு மொத்தமா கட்டி ஆண்டிங்க. இப்பத்தானே கொஞ்சம் கொஞ்சம் பெண்களும் படித்து வர்றாங்க, நல்ல நல்ல சட்டங்கள் இயற்றப்படுது, ஆட்சியாளர்கள் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். வேலைக்கு போற பெண்மணி, படிக்காத பெண்மணியாக இருந்தாலும் குடும்பத்தை தன் தோளிலே தூக்கி சுமக்கிறாள், அவளுக்கு இலவச பஸ் விடுவோம். எதுவுமே இயலாதவளா இருந்தா அவ என்ன எந்த கேடருக்குள்ள வாரா பார்த்தா 1000 ரூபா கொடுப்போன்னு இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே பஞ்சாயத்து சண்டைக்கு ஓடியாரீங்க. ஒரு கண்ணதாசன் பாடலுக்கு அவர் ஐயா பொழிப்புரை எழுதுறாரு, அதுலயும் ஆணாதிக்கம் தான் சகோதரர் இருக்குது. எப்படி இருக்குதா? நான் காணும் உலகங்கள் நீ காணும். ஏன் நான் தனியா உலகத்தை பார்க்க கூடாதா? நீ பார்க்கறத நான் பார்க்கணுமா?
இல்ல அதுல வேற நான் காண்பதே எல்லாமே நீயாக வேணும். நான் பாக்குற அத பொண்டாட்டி பாக்குற எல்லாத்துலயுமே புருஷன் மட்டும் தான் தெரியணுமா? அந்த கன்றாய் வேண்டாம் தானே வேற உலகத்தை பார்க்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஆணாதிக்கம் இல்லையா ஐயா? ஆணாதிக்கம் இல்லையா? அது யாரா வேணா எந்த கவிஞரா இருக்கட்டும், கண்ணதாசன் ஐயாவா இருக்கட்டும், புறநானூற்று கவிஞர்களா இருக்கட்டும், எல்லா ஆண்களும் பெண்கள் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா மேக்கப் போட்டுக்கிறாங்க, அழகா இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் முன்னாடி இருந்ததுங்க. அவள் டேடிஸோட லிட்டில் பிரின்சஸா இருந்தா, அவ மகாராணியா இருந்தா. ஆனா திருமணமாகி மனைவியாகி ஒரு பெண் 2 பிள்ளைகளை பெற்றுவிட்டாள் என்று சொன்னால் அவளுடைய உடலமைப்பு மொத்தமாக மாறிவிடும். மொத்தமா உடலமைப்பே மாறிடும். அதுக்கப்புறம் என்ன அழகு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நகை ஆமா, நாங்க நகைக்கும் பட்டுக்கும் ஆசை தான் படுறோம். அது மிகப்பெரிய கௌரவமாவே நாங்க நினைக்கிறோம். கைகளிலே வளையல் ஏன் போடுறோம் தெரியுமா? அந்த வீட்டிலே மகிழ்ச்சியும் மரியாதையும் சந்தோஷமும் வளைய வளைய வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் வளையல் போடுகிறாள். காதிலே கம்மல் போடுறது ஏன் தெரியுமா? வீட்டு விஷயம் காதோடு இருக்க வேண்டும் என்பதற்காக காதிலே தோடு போடு. இடுப்பிலே ஏன் ஒட்டியானம் போடுகிறோம் தெரியுமா? கணவனும் மனைவியும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒட்டியானோம் என்று இரவு நேரத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும், மறுநாள் பொழுதை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நகைகளே போகும். நெற்றி சுட்டி ஏன் போடுகிறோம் தெரியுமா? வெளியிலே போகக்கூடிய கணவன் எப்போதும் வாகை சூடி வர வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நாங்கள் நெற்றி சூடி நாங்கள் அணிந்திருக்கோம். அவரைக்கு ஆரத்தி எடுப்பதற்காக அப்படியெல்லாம் இருக்கு. அதான் பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்றாரு. பெண் குழந்தையினுடைய தாலாட்டிலே சொல்றாரு, சோலை மலரே ஸ்வர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளஞ்சூரியனை காட்டும் பழிங்கு உருவே, வன்மை உயர்வு மனிதர் நலம் எல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, நாய் என்று பெண்ணை நவல்வார்க்கு இப்புவிக்கும் தாய் என்று காட்ட தமிழருக்கு வாய்த்தவளே என்று பாரதிதாசன் பெண் குழந்தைகளை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், எப்போதும் குடும்பம் வெற்றி பெறுவதற்காக, குடும்ப தேவைகளுக்காக தோற்று போவதற்கு தயாராகவே வீட்டிலே ஒருத்தியை நேர்ந்து விட்டு பார்த்தீங்களா? அவள் பேர் மனைவி. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். விடுதலை திருநாள் அன்னைக்கு இப்படி ஒரு பட்டிமன்றமா? அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி குடும்பம் இல்லை. சில வீட்டில் மனைவி கூடியே சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உன்னையெல்லாம் வெட்டாமல் விட மாட்டேன், வெட்டியா பார்ப்பேன், அருவா இருந்தால் வெட்டியா அப்படி கையை எடுத்து அருவாலை கையில் கொடுத்து வெட்டு அப்படிங்க. இது ஒரு வகை. இன்னொரு குரூப்பு, உன்னையெல்லாம் வெட்டாமல் விட மாட்டேன், வாயை திறந்து பேசுவேன், வாய்க்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அவனுக்கு கிறுக்கு பிடிச்சனு, என்னடா சொல்கிறா அப்படின்னு தெரில. இந்த 3வது வகை ஒன்று இருக்கேன், உன்னைய நான் வெட்டாமல் விட மாட்டேன்னு இந்த தொலைச்சிருண்டி ஒன்னைய ஒரு நெப்தி உனக்கு தெரியாது. எவ்வளோ என்ன நடந்தாலும் இதுதான் ரொம்ப ஆபத்தான ஐட்டம். எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டு விடுங்க அவங்க. அதாவது நாட்டு நடப்பை ஒருத்தருக்கு உசுரை கொடுத்து பேசிகிட்டு இருக்காருன்னா, அமைதியாக ஒரு ஆள் உட்காந்துருக்கான்னா அவனால் நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஜென்ரலாக என்னன்னா, உளவியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் 65% வாழ்க்கையில் சிரிக்கிறாங்க, ஆண்கள் 25% தான் சிரிக்கிறானா. இது ஒன்று பத்தாதா எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கான்ட்டு. அதே மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவர்கள் பெண்கள் 80% உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆண்கள் 40% உணர்ச்சிகளை தான் வெளிப்படுத்துகிறான். எவ்வளவு வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் காலையில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருப்பேன். என்னண்ணே நைட்டு வீட்டில் ஒரே சத்தம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைண்ணே ஜன்னல் வழியாக பார்த்தேன், அடி வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. பார்த்துட்டீல, ஓ வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காத, நீயே மனசில் வச்சு. அதாவது வெளியிலேயே காட்ட மாட்டான். ஆனால் ஒரு பெண் நைட்டு வீட்டில் சத்தான்னா, அதை ஏன் கேட்குற அந்த வேதனையா? இந்த ஆளை என்னைக்கு நான் கட்டினோனோ 1967 தொடங்கி வரிசையாக போயிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்கள், ஆண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்கன்னு பேசுகிறாங்க. இந்த டூர் போகிறப்ப பாருங்களேன், அங்கே கண்டுபிடிச்சிடலாம் யார் விட்டு கொடுக்குறான்ட்டு. 3 குடும்பம் சேர்ந்து போவாங்க டூரு, கொடைக்கானல் போவாங்க. எல்லாம் போய் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த சாப்பிட போகிற நேரத்துக்கு ஆம்பளை மட்டும் அப்படியே வாங்கி பார்த்துருங்களா, லேடிஸ்லாம் கொஞ்சம் இருங்க, நீங்கள் இந்த ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன், பொம்பளையெல்லாம் கிளம்பிட்டாங்கடி
கிளம்பிட்டாங்க. எங்கே வந்தாலும் சேர்ந்துடுறாங்களே செட்டு அப்படின்னு. போகிறப்ப அவ்வளோ அருமையாக புத்தர் மாதிரி போவாங்க. வர்றப்ப 17 பிரியாணி நல்லா இருக்குல்ல அப்படிமே போச்சு போ, டூரு கிழிஞ்ச மாதிரி தான் அப்படின்ட்டு. அதில் ஒருத்தனுக்கு ப்ரெஷர் ஏறி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மூக்கில் டியூபை சொருகி படுக்க போட்டுருங்க. அந்த இடத்துலையாவது 3 குடும்பம் வந்திருக்கமே. இந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை விட்டு கொடுத்தா என்னய்யா, டக்குன்னு ஒதுங்குறிய எஸ்ஆகி போறிய. இந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளோட ஏதாவது ஒரு கேம் விளாண்டு சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்பான். ஏன் அந்த நிம்மதியை கெடுக்கிற? ஆண்களும் பல விஷயத்தை விட்டு கொடுக்குறாங்க, பெண்களும் பல விஷயத்தை விட்டு கொடுக்குறாங்க. யார் அதிகமாக விட்டு கொடுக்குறா? ஒரு உயிரை பெற்று கொடுப்பதற்கு பலவிதமான காரியங்களை அவள் விட்டு கொடுக்கிறாள். ஒரு பிறண்டு படுக்க முடியாது, நேராக அப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டு தான் இந்த பக்கம் படுக்கணும். இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. இந்த கஷ்டம் ஆம்பளைகள் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன தாலியை கட்டிக்கிட்டு அதை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு படுற பாட்டை பார்க்கணுமே. கோயிலில் குங்குமம் கொடுத்தா இங்கே கொஞ்சம் வச்சு, இங்கே கொஞ்சம் வச்சு, செவுத்து பக்கம் திரும்பி ஏமா அப்படின்னு கேட்டால் அதில் அவர் இருக்காரு. அந்த ஆள் அந்த மஞ்சள் கயிற்றுல தொங்குறான்னு நம்பி பொட்டு வைக்கிது. அவன் தண்டி இருக்கான் புளி மூட்டை ராம்சாமி மாதிரி. அந்த குங்குமத்தை அதில் ஓங்கி அழுத்தி விட்டு கண்ணில் ஒத்திக்குது. பார்த்தீங்களா எத்தனை விஷயத்தை தயா. ஒரு கையில் 5 காசு இல்லாட்டி கூட அந்த மஞ்சள் கயிற்றுல அந்த ஆள் இருக்காங்கிற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி விட்டு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னா இன்னைக்கு பெண்கள் தானே. பிறந்த வீட்டிலேருந்து இங்கே புகுந்த வீட்டுக்கு வந்து அவள் எதிர்பார்க்கறது என்ன? கஷ்டத்தை யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி அழுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. வீட்டில் மாமியார்கிட்ட சொல்ல முடியல, மாமனார்கிட்ட கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பேசினா கூட என்ன மாமனார்கிட்ட ஒரு நேரம் பேசுகிறாவ அப்படின்ட்டு அதுக்கும் சந்தேகப்படுறாங்க. கொழுந்தனார் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை, பேச முடியாது. யார்கிட்ட தான் தன் மனதை திறந்து தன் கஷ்டங்களை சொல்ல முடியும்? ஆண்களுக்கு நிறைய தம்பிக்கிட்ட பேசலாம், அம்மாட்ட பேசலாம், அப்பாட்ட பேசலாம். ஒரு பெண்ணுக்கு அந்த கஷ்டம் புகுந்த வீட்டில் எவ்வளோ விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி ஒரு வீட்டையே விட்டு கொடுத்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வந்து ஒரு தாயாக மாறி ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து தன்னுடைய ஆசாபாசங்கள் அனைத்தையும் விட்டு கொடுத்து ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தன் மகிழ்ச்சியை தியாகம் செய்வது கணவனை விட மனைவிதான் அதிகமாக தியாகம் செய்கிறாள். அதனால தான் அவளுக்கு இல்லாள் என்று பெயர். இல்லத்தை ஆள்பவள் அவள்தான். அந்த ஆட்சியை செய்வதற்காக பல விஷயங்களை தியாகம் செய்வது கணவனை விட மனைவியே என்று சொல்லி பெண்மையை போற்றுவோம், பெண்மையை வாழ்த்துவோம், பெண்மையை வாழ வைத்து மகிழ்ச்சி அடைவோம் இந்த விடுதலை திருநாளில் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.